வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விஜயோடைய அரசியல் பற்றின சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக பிரசாந்த் கிஷோர் தந்தி டிவிக்கு ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாரு. முதல்ல பிரசாந்த் கிஷோர் யார் அப்படிங்கிறத தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இதுக்கு முன்னாடி பிஜேபி, டிஎம்கே இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சூர்யா நடித்த என்ஜிகே, ஆர்ஜே பாலாஜி நடித்த எல்கேஜி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வந்து கட்சிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அந்த கட்சி வந்து எங்கே பலமாக இருக்காங்க, பலவீனமாக இருக்காங்க, என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன பண்ணால் எலெக்ஷனில் அவங்களால வந்து ஜெயிக்க முடியும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலையை செஞ்ச ஒரு நபர் தான் வந்து பிரசாந்த் கிஷோர். ஆனால் இப்போ அவர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி அவரே வந்து சொல்லியிருக்காரு. 2021 அந்த வேலையை வந்து முடிச்சுட்டு அடுத்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் ஜான் சுராஜ் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 2023 தான் அந்த கட்சி வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து வரப்போகிற பீகார் எலெக்ஷனில் அவங்க வந்து போட்டியிட போகிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக விஜய், பிரசாந்த் கிஷோர் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா வந்து பார்க்கும்போது, சரி வரப்போகிற 2026 எலெக்ஷனில் டிவிகே உடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ணுறாரு போல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய பார்வையும் இருந்தது. அப்படி தான் அவர்கிட்ட கேள்வியும் கேட்கப்படுது. ஆனால் அவர் அதை கம்ப்ளீட்டாக மறுக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் சொல்லிட்டேனே அந்த வேலையை நான் விட்டுட்டேன், இப்போ நான் கட்சி வந்து ஆரம்பிச்சிட்டேன், நான் வந்து விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாலாம் வந்து ஒர்க் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போ எந்த பேசிஸில் நீங்களும் விஜய் வந்து ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அவர் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ரெண்டு பேருமே வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ எங்கள் ரெண்டு பேருடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒன்றா இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி, அந்த பயணம் தான் எந்த பேசிஸில் எப்படி அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் நான் வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதே மாதிரி விஜய் வந்து எனக்கு பீகாரில் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் விஜய்க்கு பிரசாந்த் கிஷோரால் எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் செஞ்ச பழைய வேலையை தான் திரும்ப செய்ய போகிறாரு. ஸ்ட்ராட்டஜி தான் அவரால் மேக் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் கேட்டால் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலையை வந்து நான் எப்பயோ ஸ்டாப் பண்ணிட்டேன், அதெல்லாம் இப்போ நான் பண்ணுறதே இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மறைமுகமாக அவர் அதுதான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பிரசாந்த் கிஷோர் வந்து இதுக்கு முன்னாடி போன எலெக்ஷனில் டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணார், இந்த தடவை டிவிகேக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஹெல்ப் அவரால் வந்து விஜய்க்கு பண்ண முடியும். முதல்ல பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ்நாட்டு அரசியலை பற்றியும் எந்த அளவுக்கு புரிதல் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. பட் ஏதோ அவர் ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, இப்பயும் ஒர்க் பண்ணுறாருன்னே வச்சுப்போம். ஆனால் விஜய் வந்து பீகாரில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. எப்படிங்க விஜய் உங்களுக்கு அங்கே ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பீகாரில் விஜய் ஃபேன்ஸ் வந்து அதிகம், விஜயோடைய படங்கள் நிறைய படங்கள் டப் பண்ணி அங்கே டிவியில் போட்டு எல்லாரும் பார்த்துருக்காங்க, அங்கே வந்து நிறைய பேருக்கு அவரை தெரியும், ஸோ அங்கே அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து எங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதில் சுத்தமாக லாஜிக்கே இல்லை. பீகாரில் பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அப்படிங்கிறதுலாம் தனி. ஆனால் அவர் ஜெயிக்கிறதுக்கு விஜயோடைய தாக்கம், அவருடைய பங்கு பெரிய அளவில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்காது. ஏன்னா விஜயை வந்து அவங்க டிவியில் பார்த்துருக்காங்க. விஜயே நாளைக்கு பீகாருக்கு போனாலும் டிவியில் பார்த்தவர் நேரில் வந்திருக்காருன்னு சொல்லி அவரை பார்க்க தான் போவாங்களே தவிர, அவர் சொல்லி இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது. முதல்ல தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கலாம், ஒவ்வொரு ரசிகரும் வந்து அவருக்கு ஓட்டாக மாறுவாங்க அப்படிங்கிற கேரண்டி நம்மளால் இங்கேயே கொடுக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் இந்த 3 கானையுமே வந்து நமக்கு தெரியும். அவங்களுடைய படங்கள் வந்து பெரிய அளவில் பார்த்துருப்போமோ இல்லையோ, அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஒரு சில படங்களாவது வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த 3 கானில் ஏதாவது ஒரு கான் பாம்பேலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வந்து இங்கே இருக்கிற ஒரு கட்சியை கை காமிச்சு, இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, இந்த கட்சிக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும், இந்த கட்சி தான் தமிழ்நாட்டுக்கு சிறந்தது, தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? நீங்கள் யார் இதை சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்போம். உங்கள் அரசியலை உங்கள் ஊரில் பண்ணுங்கள், அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்து நாங்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான் சொல்லணும், கண்டிப்பாக அப்படி தான் வந்து சொல்லுவோம். இதே மாதிரி தான் பீகார்லேயும் நடக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பிரசாந்த் கிஷோர் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற 2026 எலெக்ஷனில் விஜய் வந்து யார் கூடயும் கூட்டணி வைக்க போகிறது இல்லை, தனியாக தான் அவர் நிற்க போகிறாரு, தனியாக நின்று அவர் ஜெயிப்பார், ஆட்சியவே அவர் பிடிப்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு ஆங்கரே வந்து ஷாக் ஆகிட்டார். எப்படிங்க ஆட்சியை பிடிக்க முடியும்? ஏன்னா அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ரெக்கார்டு, அந்த ரெக்கார்டை கண்டிப்பாக எங்கள் அண்ணன் பண்ணுவார் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எலெக்ஷன்லேயும் அவர் நின்னதே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவர் எலெக்ஷனே வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு இவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்மளுடைய கருத்து நிச்சயமா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டிவிக்கே யார் கூடயும் கூட்டணி வைக்காம தனியா எலெக்ஷன்ல நின்னாங்க அப்படின்னா அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா தெரிய வரும். அவங்களுக்குன்னு எவ்வளவு ஓட்டு வருது, எத்தனை பர்சன்டேஜ் வந்து விழுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு அதுக்கடுத்த எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிக ஓட்டு வந்து அவங்களால வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய கெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15% ஓட்டு வந்து டிவிக்கே கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது வந்து ஒரு கெஸ் மட்டும்தான். சமீபத்தில் கேள்விப்படுற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தனியாலாம் வரப்போறது இல்ல, அவரும் ஏடிஎம்கேயும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி போட்டு வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதை பத்தின ஒரு கேள்வியும் பிரசாந்த் கிஷோர் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இப்போதைக்கு கூட்டணி கிடையாது, ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அடுத்த வருஷம் தான் வந்து நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சரி, விஜய் சோலோவா வராம ஏடிஎம்கே கூட கூட்டணியில் வந்தார்னா அப்போ அவரால் ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே என்னதான் முன்னளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னாலுமே அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. அதே மாதிரி விஜய் இப்போ புதுசாக வரும்போது அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் கிரியேட் ஆகும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் இதை பற்றி பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனில் நிற்க போறாரு, இப்போ சோலோவா நிற்கிறத விட்டுட்டு கூட்டணிக்குள்ளே போனார் அப்படின்னா அது அவருடைய நாவலிட்டியை வந்து லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் சினிமா விட்டு எதுக்காக அரசியலுக்குள்ளே வரீங்க, ஒரு மாற்றம் தேவை, நிறைய நல்லது நடக்கணும், நான் வந்து நிறைய விஷயங்களை மாற்ற போகிறேன், நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னு தான் வரீங்க. அப்படி வரீங்கன்னா இது வரைக்கும் அதெல்லாம் எதுவும் நடக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி நீங்கள் புதுசாக வரும்போது நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா மாற்றம் வேணும்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிற மக்கள் மத்தியில் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடாதா குறையாதா அப்படிங்கிறதா வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்ல வருது. அவர் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ விஜய் வந்து கன்ஃபார்ம்டாக ஏடிஎம்கே கூட கூட்டணி போட்டு வருவாரா அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்மளால் வந்து சொல்லிட முடியாது. ஆனால் அந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. அவங்களுக்குள்ள டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு. மேபி அது உண்மையாக இருக்கலாம், இல்லாமலும் வந்து போகலாம். உண்மையாக இருந்தது அப்படின்னா இப்போதைக்கு இது வெளியில் தெரிய வேணாம், அது பொறுமையாக ரிவீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை அது பொய்யா இருக்கிறதுக்கும், இல்லை டிஸ்கஷன்ஸ் நடந்து சில விஷயங்கள் ஒத்து வராமல் அவங்க வந்து கூட்டணி சேராமல் போகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து ரெண்டு பேரை தான் மெயினாக எதிர்க்கிறாரு. ஒன்று வந்து டிஎம்கே, இன்னொன்று வந்து பிஜேபி. ஆனால் அதிமுகவை பற்றி எங்கேயுமே பெருசாக ஒரு விமர்சனமே வந்து பண்ணலை. ஸோ அதையும் வந்து ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க. ஏன் அதிமுகவை பற்றி அவர் எதுவுமே பேச மாட்டுறாரு, அப்போ அவங்களுடைய ஆட்சி அவங்களுடைய கட்சியில் எல்லாமே சரியாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் அவர் மேலே வந்து வைக்கப்படுது. அதுக்கும் எந்த ஒரு பதிலும் வந்து இல்லை. அதே மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜயோடைய கடைசி படமாக சொல்லப்படுற ஜனநாயகன், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய ரெஃபரன்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, போஸ்டர்லேயே வச்சிருக்காங்க. நான் ஆணையிட்டால் ரெஃபரன்ஸை விஜய் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் குஷியாகி ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டைமில் எம்ஜிஆர் வந்து திமுகவை தோக்கடிச்சு ஜெயிச்சாரோ அதே மாதிரி இப்போ 2026 விஜய் வந்து திமுகவை தோக்கடிச்சு ஜெயிப்பாரு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போஸ்டர் வந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் எம்ஜிஆர் கம்பேரிஷன்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அடுத்த எம்ஜிஆர் வந்து விஜய் தான், நிகழ்கால எம்ஜிஆர் அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விஜய்க்கும் எம்ஜிஆருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அவர் அந்த கட்சியை ஆரம்பித்து அவங்க போட்டியிட்ட முதல் எலெக்ஷன்லேயே வந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது பெருசு. எடுத்த உடனே திடீர்னு படங்களை விட்டுட்டு கட்சி ஆரம்பித்து அவர் எலெக்ஷனில் நிற்கல. ஃபஸ்ட்டு காங்கிரஸில் இருந்தார், அதுக்கப்புறமா டிஎம்கேல வந்து ஒரு பெரிய பயணம் அவருக்கு இருந்தது. ஒரு கட்டத்தில் தான் டிஎம்கேலேருந்து அவர் வெளியில் வந்து ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்கி எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறார். அதுக்கு முன்னாடியே அவர் வந்து டிஎம்கேல இருக்கும்போதே அவர் ஜெயிச்சவர் தான். ஆனால் ஆக்டர் விஜய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தான் அவர் டேரெக்டாக அரசியலுக்குள்ளே வந்திருக்காரே தவிர இதுக்கு முன்னாடி அவருடைய அரசியல் பயணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது. அவருடைய படங்களில் அவருடைய அரசியல் வருகைக்கான ஹிண்டெல்லாம் வந்து இருக்கும், டயலாக்ஸில் இருக்கும், லிரிக்ஸில் இருக்கும், அவ்வளோதானே தவிர இப்போ தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு, பார்ட் டைம் பொலிட்டிஷனாக இருக்கார் அப்படிங்கிற கமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. பிரசாந்த் கிஷோரே என்ன சொல்கிறாருன்னா சீக்கிரம் அவருடைய பட வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வேகமாக வந்து ஃபுல் டைம் பொலிட்டிஷனாக அவர் இறங்கணும், செயல்பாடை வந்து இன்னும் ஃபாஸ்ட் ஆக்கணும் அப்படின்லாம் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுது, விஜய் என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சிருக்காரு, எப்படி செயல்பட போகிறாரு அப்படிங்கிறது போக போக ஒவ்வொன்றா நமக்கு தெரிய வரும். நீங்கள் டிவிகே தலைவர் விஜயை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவரை பற்றியும் அவருடைய கட்சியை பற்றியும் கட்சியோடைய செயல்பாடு பற்றியும் 2026 எலெக்ஷனில் டிவிகே ஜெயிக்குமா ஜெயிக்காதா, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.